சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று காலை சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நைனாம்பட்டி என்ற பகுதியில் அதிமுகவின் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் அங்கிருந்து தாலுகா அலுவலகத்தை நோக்கி தனது காரில் பயணம் செய்தார். தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் இங்கு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த தாலுகா அலுவலகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் அங்கிருந்து அவர் நடந்து அந்த தாலுகா அலுவலகத்துக்கு வந்து அடைந்தார். இங்கு தற்போது அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கலால்துறை உதவி ஆணையரும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான நடராஜனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் பணிகள், அதாவது அவருடைய பங்கெடுப்பு என்று பார்க்கும்போது 1989ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். அப்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் அவருடன் இணைந்து சேவல் சின்னத்தில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1991ஆம் ஆண்டு, 96ஆம் ஆண்டு, பிறகு 2006, 2011, 2016, 2021 அடுத்தடுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இதுவரை 7 முறை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 5 முறை வெற்றி கண்டிருக்கிறார். 8வது முறையாக தற்போது சட்ட விதிகளுக்கென நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றேன் என்றும் ஆண்டவன் மீது சொல்லி உறுதி கூறுகிறேன். சார், ஒரே நீங்க பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு படம், ஒரு போஸ் எல்லாத்துக்கும் வேலை. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று காலை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நைனாம்பட்டி என்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் அங்கிருந்து எடப்பாடி தாலுகா நோக்கி தனது காரில் பயணித்தார். எடப்பாடி தாலுகா அலுவலகத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த அலுவலகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் அங்கிருந்து அவர் நடந்து தாலுகா அலுவலகத்தை நோக்கி வந்திருந்தார். தற்போது அவர் தாலுகா அலுவலகத்தில் கலால்துறை உதவி ஆணையரும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான நடராஜனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்.
அவரது வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பங்கெடுப்பு என்று பார்க்கும்போது 1989ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது அவரோடு கரம் சேர்த்து அவருக்கு வலிமை சேர்க்கும் விதமாக சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு அடுத்தடுத்து 1991ஆம் ஆண்டு தேர்தல், 1996, 2006, 2011, 2016, கடந்த 2021 தேர்தல் வரை அவர் கிட்டத்தட்ட 7 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கார். 5 முறை அதற்கான வெற்றியும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது 8வது முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனு தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பாராளுமன்ற தொகுதியிலும் அவர் 3 முறை போட்டியிடுகிறார். 1998ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போன்று 1999 மற்றும் 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டார். கடந்த முறை 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 1,63,554 வாக்குகள் பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சம்பத் என்பது 69,352. அதிகபட்சமாக 393,802 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றனர். அதே போன்றுதான் இந்த முறையும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி இங்குள்ள கழகத்தினர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.